வாங்க சுழியன் செய்யலாங்களா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு. அதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஒரு 2 விசில் வர்ற அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தமாக இருக்கணும். நசக்கணும்னா உள்ளே வெள்ளை தெரியணும். ஒரு 2 பத்தை தேங்காய் அதுக்கு துருவிட்டு அதுலேயே இந்த கடலைப்பருப்பு வேக வச்சதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம். 1 கப்பு வெல்லம் எடுத்து தண்ணியில் போட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். அப்புறம் அதை எடுத்து இந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு தேங்காய் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அது தளன்னு இருந்துச்சுன்னா திருப்பவும் அடுப்பில் வச்சு இதை ஒரு கலரி விடுங்க. ஒரு திக்கான பதத்துக்கு அது வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே இறுக்கமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து இப்படி உருட்டுற பதம், இது ஆறினவுடனே இன்னும் நல்லா உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கலந்து ஆற விட்டுருங்க. அதுக்குள்ளே மேல் மாவுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 3/4 டம்ளர் மைதா மாவு இருந்தால் போதும். அதில் கொஞ்சம் ஃபுட் கலரிங்கும் உப்பு ஒரு பிஞ்ச் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கலந்துருங்க. கலந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். ரொம்ப தண்ணியான தோசை மாவு இல்லை, கொஞ்சம் திக்கான தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த மேல் மாவு ரொம்ப திக்காக அந்த மைதா அது அவ்வளோ நல்லா இருக்காது, பூரி மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஆறின கடலைப்பருப்பு பூரணத்தை எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை கரைச்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 உருண்டை முதல்ல இந்த மாவில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி லேசாக அது மேலே கோட் ஆகிற அளவுக்கு அந்த மேல் மாவை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ அதை எண்ணெயில் போட்டுருங்க. இது போட தொடங்கின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும், உள்ளே நல்லா வேகாமல். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நிதானமாக போட்டிங்கன்னா, எண்ணெய்க்கு ரொம்ப நிறைய முட்டை போடாதீங்க, கொஞ்சம் தாராளமாக அதுக்கு வேகிற அளவுக்கு போட்டுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நிதானமாக திருப்பி விடுங்க. முதலே அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா அந்த மேல் மாவு பிஞ்சிக்கிட்டு உள்ளே இருக்கிற பூரணம் வெளியில் வந்து எண்ணெய் பாழாயிடும். இப்போ நிதானமாக வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து இப்படி எடுத்திங்கன்னா, நிதானமாக எடுங்க, மொத்தமாக அள்ளணும்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் ஒரு டிஷ்யூ போட்டு எடுத்து வச்சா உங்கள் சுழியன் ரெடி.